இந்த வீடியோவில் செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர். ஸோ செகண்ட் ஆர்டர் லோ பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஆர்டர் ஆக்டிவ் ஃபில்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. ரெண்டு செகண்ட் ஆர்டர் ஆக்டிவ் ஃபில்டருக்குள்ள லோ பாஸ் இருக்கும், ஹை பாஸ் இருக்கும். இந்த ஆக்டிவ் புக்கில் நான் நோட்ஸில் இருக்கிற மாதிரி சால்வ் பண்ணல, நான் புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. புக்கில் இருக்க மெத்தடாலஜி தான் லாஸ்ட் எண்டு செம்லையும் நான் லாஸ்ட் செம் எண்டு செம் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாலன் கீன்னு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபில்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எது கேட்டாலும் சரி, ஆக்டிவ் லோ பாஸ் கேட்டாலும் சரி, ஹை பாஸ் கேட்டாலும் சரி, இதில் 1.5 பேஜ் நியர்லி 1.5 பேஜில் கிட்டத்தட்ட 1.5 பேஜ் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணினா எனக்கு ரெண்டுமே சேம் தான். லிட்ரலி நான் ஒன்று படித்தேன், இன்னொன்று படித்த மாதிரி தான். ஸோ செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் கேட்டாலும் சரி, ஹை பாஸ் கேட்டாலும் சரி, நான் ஒரு 1.5 பேஜ் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும். எந்த சேஞ்சுமே கிடையாது, காமனாக இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடையாது. எப்படின்னா அதை பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஆர்டர் ஆர்சி ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் 2 நான் ஆர்சி காம்பனெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாஸ்னா 2 ஆர்சி காம்பனெண்ட் யூஸ் பண்ணுவேன், ஹை பாஸ்னா 2 சிஆர் காம்பனெண்ட் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர்டர் ஆக்டிவ் ஃபில்டர்னா என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் ஆக்டிவ் ஃபில்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 RC pairs. இதில் வந்து நான் லோ பாஸ் எடுத்துருக்கேன் 2 RC pairs and has a roll off rate of -40 dB per decade. அதில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ரேட்டுன்றது இந்த டிக்ரீஸ் ஆகிறது, இன்க்ரீஸ் ஆகிறது. ரெண்டுத்துலையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லோ பாஸில் -20 dB per decade இருந்துச்சு, ஹை பாஸில் +20 -20, அதுலேயும் பார்த்தீங்கன்னா -20 இருந்துச்சு. பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா -40 பிகாஸ் ஆஃப் 2 RC pairs, அவ்வளவுதான். ஜென்ரலைஸ்டு செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர், இதுக்கு நேம் வந்து சாலன் கீ ஃபில்டர். மறக்காம இதை எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக சாலன் கீ ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் 1.5 பேஜ் எழுத போற. எது கேட்டாலும் சரி, ஒருவேளை நீ அங்கே டெரிவேஷன் தப்பாததுனால இங்கே நீ கரெக்டாக எழுதிடும். 1.5 பேஜ் எழுதுறதுக்கான ஈஸியாக எழுதிடும், ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ பாஸ் ஃபில்டர்னா நம்ம இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாத ஒரு RC நெட்வொர்க் வித் RF இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் என்ன, 2 RC, இங்கே ஒரு RC, இங்கே ஒரு RC. இதில் ஃபர்ஸ்ட் RC மட்டும் கிரவுண்டு, செகண்ட் C வந்து இது கூட போயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த RCனா ஜென்ரல் டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஒரு பாதி டெரிவேஷன் நான் கொண்டு வந்துட்டு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாஸ்னா RCன்னு போட்டு, ஹை பாஸ்னா CRCRன்னு போட்டுக்கலாமா? அதுக்காக நான் இதுக்கு Y1 பேர் வச்சுக்கிறேன், Y2 பேர் வச்சுக்கிறேன், Y3 பேர் வச்சுக்கிறேன், Y4 பேர் வச்சுக்கிறேன். தட் இஸ் கால்ட் அஸ் சாலன் கீ ஃபில்டர். சாலன் கீ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் Y1, Y2, Y3, Y4. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ பாஸ் ஃபில்டர்னா என்னவா இருக்கும்? இங்கே எனக்கு RC which means Y1, Y2 ஓட வேல்யூ R இருக்கும், Y3, Y4 ஓட வேல்யூ C இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஹை பாஸ் ஃபில்டர்னா என்ன? இது CR, therefore Y1, Y2 CR இருக்கும், Y3, Y4 R இருக்கும். அவ்வளோதான். அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுல்ல? இப்போ இதுதான் ஜஸ்ட் சேம் டயக்ராமில் நான் என்ன பண்ணேன், Y1, Y2, Y3, Y4 வச்சுக்கிறேன். இது எனக்கு நோட் A, இது எனக்கு நோட் B. அப்போ நோட் Aல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அட் A, வோல்டேஜ் அட் B, தட் இஸ் VA, VB. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் எனக்கு இந்த டேர்ம்லேயும் இருக்கும். therefore இந்த இடத்துல எனக்கு மைனஸ் டெர்மினல் VB இருக்குது. அவ்வளவுதான் டயக்ராமில் பாரு. இந்த இடத்துல கிரவுண்டு, இந்த இடத்துல டைரக்ட்லி கனெக்டட் டு அடிச்சுக்கிட்டல, இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன், டைரக்ட்லி கனெக்டட் டு V0. அவ்வளவுதான். சிம்பிளாக புரிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இந்த டெர்மினலில் நான் KCL அப்ளை பண்ண போறேன். KCLனா என்ன? இன்கமிங் கரண்ட் which is incoming current is equal to outgoing current. அவ்வளவுதானே? அதே மாதிரி இந்த டெர்மினலில் ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனை வைக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெர்மினலில் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாரு. கரண்ட்னா என்ன? I is equal to V into R. இந்த Rன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா R, கெப்பாசிட்டன்ஸாக இருந்தாலும் ஓகே. அப்போ Vன்றது இந்த இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் Aல அப்ளை பண்ணனா எனக்கு இன்கமிங் கரண்ட் என்ன? V இன்டூ ஆரா, இது R, தர்ஃபோர் இங்கே கூடிய வோல்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு கரண்டா. அப்போ இன்கமிங் கரண்ட் நான் ஃபஸ்ட்டு VA என்ற நோட்டுக்கு எழுதலாமா? இப்போ இன்கமிங் கரண்ட் என்ன? V1 மைனஸ் VA இன்டூ Y1. கரெக்டா? V1 மைனஸ் VA இன்டூ Y1. V1 minus VI இது ஓகே. VI minus VA into Y1 is equal to outgoing current எழுதலாமா? அவுட்கோயிங் கரண்ட்னா இங்கே இந்த கரண்ட் அவ்வளோதான். அப்போ VA minus VB எந்த நோடில் பார்க்குறேன் அந்த நோடை கன்சிடர் பண்ணு. VA minus VB into Y2. புரிஞ்சுதா? அப்புறம் ப்ளஸ் எனக்கு 2 அவுட்கோயிங் கரண்ட் இருக்கு. இந்த அவுட்கோயிங் கரண்ட் எழுதுனா என்ன? VA மைனஸ் எங்க நேம காணும், இங்கே இருக்கா V0. ஸோ VA minus V0 into Y3. புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்பு? VA minus VA into Y1 is equal to VA minus VB into Y2 plus VA minus V0 into Y3. That is equal to this step. இதனை expand பண்ணலாமா? VA into Y1 minus VA into Y1, VA into Y2 minus VB into Y2 plus VA into Y3 minus V0 into Y3. முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய டைம் அந்த சைடு கொண்டு போயிட்டேன், இந்த இருக்கக்கூடிய டைம் அந்த சைடு கொண்டு போயிட்டு VA இங்கே இருக்கக்கூடிய டைம் அந்த சைடு கொண்டு போயிட்டா VA Y1 இந்த டைம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா
சரி ஒரே செகண்ட் இதில் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்புறம் இந்த டைம் எழுதிட்டேன். எனக்கு விஏ இருக்கிற டைமே இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இல்லை விஏலாம் ஒரே சைடாக எழுதிக்கலாமேன்னு. ஓகேவா? இந்த மைனஸ் விபி நாட் அப்படியே அந்த சைடு போயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் மறந்துட்டே பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயுமே என்ன பண்ணுவோம், கெயின் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். கெயின்னா என்ன? கெயின்னா நத்திங் பட் திஸ் வோல்டேஜ் மைனஸ் திஸ் வோல்டேஜ் பை திஸ் வோல்டேஜ் தானே. இதில் போன இதில் என்ன நினச்சி V0 பை V1 இருந்துச்சு. பட் இங்கே என்ன இருக்குது, V1 இருக்க வேண்டிய இடத்துல VB இருக்குது. தர்ஃபோர் V0 பை VB ஓகேவா இஸ் ஈக்குவல் டு எப்பயும் போல என்ன ஃபார்முலா 1 plus RF by 1 plus RF by RI. இதில் இந்த VBயோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த VBயோட வேல்யூ என்னன்னா this value divided by this value divided by this value. அதுதான் இங்கே இருக்குது பாருங்க. சரி, இந்த VBயோட வேல்யூ என்னவா இருக்குன்னா இது கெயின் தானே இந்த சர்க்யூட் ஃபுல்லாக. தர்ஃபோர் this value by gain தான் இந்த VBயோட வேல்யூ. அதுதான் இங்கே இருக்குது. VB is equal to V0 divided by A0 அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல VB நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாரு. இந்த டைம் அப்படியே வந்துருச்சா, அவ்வளோதான். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் நோட் பிக்கு நான் KCL அப்ளை பண்ணுறேன். அப்ளைங் நோட்ஸ் KCL அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாரு. VA minus VB into Y2 is this incoming current. outgoing current என்ன? VB மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 இருக்குது. தர்ஃபோர் VB minus 0 into Y4 that is VB into Y4. அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, புரியுதா? VA minus VB into Y2 is equal to VB minus V4 that is இந்த டைம். இந்த ரெண்டுத்துலையுமே இப்போ நான் எனக்கு என்ன வேணும், VA மட்டும் இந்த சைடு இருக்கிற மாதிரி VB எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். தர்ஃபோர் எனக்கு VB அந்த சைடு போகும்போது VB Y2 plus VB Y4 இருக்குது. ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, VB காமனாக இருக்குது. VB காமனாக வெளியே எடுத்துடலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னு சொல்லுங்கள். இங்கே நான் VB இருக்குது, VB நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுலேயும் VB இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இது சப்ஸ்டியூட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து. அதே மாதிரி இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தர்ஃபோர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ நான் இன்னொரு பேஜில் இது எழுதிக்கிறேன். இன்னொரு பேஜில் எழுதி VB பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இது சப்ஸ்டியூட் பண்ணலாம். தர்ஃபோர் இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு VAவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸோ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா திஸ் சிம்பிள் டேர்ம், செகண்ட் ஈக்குவேஷன் திஸ் டேர்ம், தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம VA கண்டுபிடிச்சோம். VAவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இது தேர்ட் ஈக்குவேஷனா. செகண்ட் ஈக்குவேஷன் நான் இன்னொரு டைம் எழுதிட்டு VA இருக்க வேண்டிய இடத்துல இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் VA ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூ. தர்ஃபோர் இந்த வேல்யூ இன்டூ திஸ் வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ அப்படியே இருக்குது இன்டூ Y2 மைனஸ் இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. ஓகேவா? இதில் எந்த குழப்பமுமே இல்லையே. இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி நான் இந்த பேஜ் வரைக்கும் இது வரைக்கும் நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரெண்டுத்துலையுமே லோ பாஸ் கேட்டாலும் சரி, ஹை பாஸ் கேட்டாலும் இந்த ரெண்டுமே காமன் தான். இது சிம்பிளிஃபிகேஷன். எனக்கு புக்கில் என்ன நோட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதுக்கப்புறம் டேரெக்டாக இது கொடுத்துருப்பாங்க. இது நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்களா. இந்த Y2 நான் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். Y2 into Y1, Y2 into Y2, therefore Y2 square, Y2 into Y2, Y2 into Y3 this time, Y4 into Y1 and Y4 into Y2 and Y4 into Y3 முடிஞ்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் இங்கே என்ன ஒரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கலாம்னா காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாமா. இங்கே எனக்கு A0 into Y2 இருக்குது, இங்கே A0 மட்டும் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இந்த A0 into Y2 எல்லா டைம்லையும் காமனாக மல்டிப்ளை பண்ணலாமா? இதில் எதுவுமே இல்லாதனால A0 into Y2 அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், டிவைடும் பண்ணிக்கிட்டேன். அதனால் இந்த A0 இங்கே எனக்கு Y3 மட்டும் இருந்துச்சு. Y3ல A0 ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்றது இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்பில் இருந்து மூணுத்துலையுமே எனக்கு V0 காமனாக இருக்குது. தர்ஃபோர் நான் V0 வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க டைம்லாம் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது A0 into Y2 நான் LCM எடுத்திருக்கேன். A0 into Y2 டிவைடட் பை எனக்கு A0 into Y2ன்ற டைம் அப்படியே வந்துடும். ஓகேவா? இந்த V0 வந்து வெளியே போயிடுச்சு. இந்த V0 வெளியே போயிடுச்சு. ஏன்னா காமனாக வெளியே எடுத்துட்டேன்னு நான் சொன்னேன். அதே தான் இங்கேயும் A0 into Y2 போடும்போது இங்கே ஆல்ரெடி A0 இருக்குது. தர்ஃபோர் மேலே இருக்கிற A0 கேன்சல் ஆகிடும். Y2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது Y2 ஸ்கொயர்னு வந்துடும். உனக்கு ஒருவேளை புரியாது, ஜஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டெப்பை பார்த்தனாலே உனக்கு புரியும். V0 நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அப்புறம் A0 into Y2 LCM எடுத்திருக்கேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டெப்பில். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்பில் இருக்கிறது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த A0 இதில் வந்து எனக்கு இந்த டைம் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே எனக்கு இந்த டைம் இருக்கும். இதை எப்படி எழுதலாம்? Y2 ஸ்கொயர்னு எழுதலாமா? மைனஸ் Y2 ஸ்கொயர் மைனஸ் இந்த டைம். இப்போ இதில் இருக்க Y2 ஸ்கொயர் இதில் இருக்க Y2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகும்போது மீதி இருக்க டைம்லாம் அப்படியே இருக்குது. மீதி இருக்க டைம்லாம் காமனாக ஒன்று பார்க்கலாமா? இந்த மூணு டைமில் என்ன காமனாக இருக்குது? Y4 காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைமில் என்ன காமனாக இருக்குது? Y2 Y3 காமனாக இருக்குது. Y2 Y3 காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? இங்கே 1 இருக்கும், இங்கே மைனஸ் A0 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம். ஸோ இந்த Y4 காமனாக இருக்க டைமில் நான் ஒரு டைமாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் இன்ட்டு தட் டைம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டைம், அதாவது Y1 Y2ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு டைமில் இந்த Y3 மைனஸ் Y2 காமனாக இடத்துல 1 மைனஸ் A0 இன்ட்டு ஹோல் டிவைடட் பை இங்கே
ஹோல் டிவைடட் பை என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, ஒரே செகண்ட், ஹோல் டிவைடட் பை இந்த y1 இங்கே எனக்கு vy இன்ட்டு y1ன்னு இருக்குது. இந்த y1 எனக்கு கீழே எடுத்துக்கிறேன். therefore இதில் y1 எனக்கு மல்டிப்ளை ஆகியிருக்கு. இந்த நோட்ஸ் நான் அனுப்புகிறேன், வேணால் அதில் புரியும் பாருங்கள். அப்புறம் சேம் ஸ்டெப் காமன் தான். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இப்போ ஹெச் வேணும். ஹெச் வேணும்னா என்ன, அவுட்புட் பை இன்புட், v0 பை vi. அப்போ இந்த v0 இங்கே இருக்குது, vi கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ இந்த டைம் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். therefore this டைம் இங்கே வந்துருச்சு, இந்த டைம் எனக்கு எங்கே வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. இது வரைக்கும் எனக்கு எல்பி கேட்டாலும் லோ பாஸ் கேட்டாலும் சரி, ஹை பாஸ் கேட்டாலும் சரி, ரெண்டுமே இது வரைக்கும் கேட்டால் எனக்கு சேம் தான். இப்போது எனக்கு கான்செப்ட், ஸோ இது வரைக்கும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் கான்செப்ட் வரேன். இப்போ நான் லோ பாஸ் ஃபில்டரில் வரேன். லோ பாஸ் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல ஆர்சி. அப்போ ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்துருச்சு, ஆர் வந்துருச்சு. சி இருக்க வேண்டிய இடத்துல வந்துருச்சு சி. சரி, y1 y2 இந்த இடத்துல ஆர் வந்துருச்சு, y3 y4 இந்த இடத்துல என்ன வந்து சி வந்துருச்சு. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணணும், நான் இங்கே லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்றதுனால இந்த வெறும் ஆர்னு போடாமல் 1/r போடுறேன். ஸோ y1 y2 இருந்த வேண்டிய இடத்துல எனக்கு 1/rன்ற டைம் வந்துருச்சு, y3 y4 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு சின்ற டைம் வந்துருச்சு. ஓகேவா, இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நான் இதை கொண்டு வந்து அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? போன இதில் நம்ம ஹெச் ஃபைன் பண்ணோமா இல்லையா? இதுக்கு இந்த இடத்துல y1 y2க்கு பதிலாக ஆர் 1/r சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண முடிச்சது. இந்த ஈக்குவேஷன் திருப்பி ஒரு டைம் எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அட்லீஸ்ட் நீ டெரிவேஷன் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ கொண்டு வந்தால் கூட ஓகே. a0 இன்ட்டு y1 y2 டிவைடட் பை y4 காமனாக வெளியே எடுத்துனா 3 மொத்தம் 3 இருக்கும், ப்ளஸ் y1 y2 இன்ட்டு இந்த டைம், அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு. இப்போது y1 y2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/r சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 1/r இன்ட்டு 1/r². புரிஞ்சுச்சா? அடுத்த டைம்ல y1 ஓட வேல்யூ y2 ஓட வேல்யூ சேம் தான். therefore 1/r² இங்கே வந்துருச்சு. இங்கே y4 பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், sc சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரி, இங்கே சீனை போட்டேன்னா தப்பு, sc சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore sc சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது வேல்யூ என்ன 1/r, இது வேல்யூ 1/r, இது வேல்யூ என்ன sc, அதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே 1 - a0 அப்படியே வச்சுக்கிறேன். y2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/r சப்ஸ்டியூட் பண்ணலாம். y3க்கு பதிலாக sc சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து நீ என்ன பண்ணுவீங்க பார்த்தாலே தெரியுது, எனக்கு டினாமினேட்டர் காமனாக இல்லை, எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். எனக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு இந்த r² இந்த r² கேன்சல் ஆகிரும். இந்த கான்செப்ட் தான் எனக்கு எலாபரேட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே கரெக்டாக பண்ணுவீங்க. திஸ் டைம் இங்கே எழுதியிருக்கேன், கீழே 1/r² இங்கே இருக்குது. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, sc இருக்குது. இதை நிறுத்தி எழுதும் போது 2r. நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். ஒரு சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு விட்டுட்டு டேரெக்டாக பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. 2/r இன்ட்டு 1 + sc. அடுத்தது இந்த டைம் அப்படியே இருக்கு a0. சரி, இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன், 1 இன்ட்டு திஸ் டைம் மைனஸ் a0 இன்ட்டு திஸ் டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பி நான் இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண தான் போகிறேன். என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா a0 இந்த டைம் அப்படியே இருக்குது கீழே டினாமினேட்டரில். இந்த டைமில் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாமா, அதனால் இது கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணது 2sc/rன்னு வந்துடும். இந்த இடத்துல s இன்ட்டு s s², c இன்ட்டு c ஸ்கொயரு இந்த டைம் அப்படியே இருக்குது, அவ்வளோதானே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், r² காமனாக டினாமினேட்டர் எல்லாமே டினாமினேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா? இங்கே r² மல்டிப்ளை பண்ண என்ன வரும், r² வரும். சரி, இங்கே r இன்ட்டு இங்கே r ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துருக்கு, அவ்வளோதான். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே இந்த r மட்டும்தான் இருக்குது. therefore என்ன வேணும், இன்னொரு r வேணும். இங்கே எனக்கு மேலே ஒரு r வேணும். அதனால் இங்கே இந்த r வந்து நான் காமன் டினாமினேட்டரில் வந்துருச்சு, மேலே இருக்கக்கூடிய r மட்டும் இங்கே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த r² வேணும்னா இங்கே ஒரு r² இந்த r² மல்டிப்ளை பண்ணிக்கணும். therefore r² இங்கே ஒரு காமனாக இருக்குது, இந்த r² இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே r ஆல்ரெடி இருக்குது. therefore மேலே ஒரு r கீழே ஒரு r பண்ணால் போது எனக்கு டினாமினேட்டர் r² ஆகிடும். therefore r² இங்கே இருக்குது, இங்கே ஒரு r மட்டும் இருக்குது. அதுதான் இங்கே பாரு, இங்கே எனக்கு 2sc இருக்குது, இங்கே எனக்கு ஒரு sc இருக்குது. therefore நான் சேர்த்து 3scன்னு எழுதியிருக்கேன். ஒருவேளை இன்னொரு லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி எழுதியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணியில்லதுனால இதே தான் வரும். அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்குது, r இருக்குது, எனக்கு r² வேணும். therefore multiply by r into divided by r கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த டைம் therefore this r² and this r² கேன்சல் ஆகும்போது எனக்கு ஃபைனலாக h ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷன் வந்துடும். h ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷன். அப்போ a0 டிவைடட் பை இதுல இருந்து காமனாக வெளியே எடுத்தா s² c² r² வந்துடும். இதுலேருந்து என்ன எடுத்துலாம், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா s² c² r². அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட், அதுக்கப்புறம் இதுலேருந்து SCR காமனாக இருக்குது. SCR காமனாக வெளியே எடுத்தலாமா, ரெண்டுத்துல SCR காமனாக வெளியே எடுத்துனா 3 - a0 வேல்யூ வந்துடும் இன்ட்டு இந்த 1ன்ற வேல்யூ இங்கே வந்துடும், அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் பண்ணுவேன். இங்கே இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு புரியும். திடீர்னு இதை கொண்டு வரதுனால எனக்கு என்னன்ற கான்செப்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல தான் இது மறந்துட்டேன்னா கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் டிபிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும், ஒன்றுமே இல்லை. அப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 1/r² c² மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன, நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1/r² c² இங்கே வந்துருச்சா. அதே மாதிரி இந்த டைம்லையும் r² c² மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், c² r² கேன்சல் ஆகும், டினாமினேட்டர் கீழே இருக்கிறது கேன்சல் ஆகும், இது s² மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த டைம்லையும் r² c² பண்ணால் எனக்கு ஒரு c ஒரு r கேன்சல் ஆகும்போது இங்கே எனக்கு cr டினாமினேட்டர் இருக்கும். therefore s/cr இன்டூ திஸ் டைம் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே எனக்கு 1 டிவைடட் பை இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1 by r square c square அவ்வளவுதான். இதுதான் எனக்கு என்ன h of s. ஓகேவா? இப்போ இந்த 3 minus alpha naught சரி 3 minus a நாட்ன்ற வேல்யூவை நான் ஆல்ஃபான்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபானுக்கு பேர் டேம்பிங் எஃபெக்ட். ஆல்ஃபான்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் அதை நான் ஆல்ஃபான்றதுக்கு பதில் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? 1 by rc எப்படி எழுதலாம்? ஒமேகா ஹெச்னு எழுதலாம் இன் கேஸ் ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர். அப்போ 1 by rc ஒமேகா ஹெச்னு எழுதுனா இந்த இடத்துல rc ஸ்கொயர் இருக்குது. தர்ஃபோர் 1 by rc ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்படி எழுதுனா ஒமேகா ஹெச் ஸ்கொயர்னு எழுதுவேன். அதுதானே? தர்ஃபோர் a0 into 1 by r square c square எப்படி எழுதுவேன்? ஒமேகா h ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவேன். ஹோல் டிவைடட் பை இந்த டைம் அப்படியே இருக்கு, இந்த டைம் அப்படியே இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கேன்? திஸ் டைமுக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்? ஆல்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஆல்பா இன்டு 1 by rc க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஒமேகா h சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டெப்புக்கு ஒமேகா h ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ அதே தான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்களா. ஒண்ணுமே இல்லை. இது வந்து எல்பியா சாரி ஹெச்எல்பி ஆஃப் எஸ் அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். திருப்பியும் a0 WH ஆஃப் ஸ்கொயர். இந்த டைமில் ஆர்டர் மட்டும் நான் திருப்பி எழுதியிருப்பேன். ஸ்கொயர் ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த டைம், அடுத்தது இந்த டைம். இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சுதா? ஜஸ்ட் என்ன கான்செப்ட்ன்றதை நான் லாஸ்ட்டாக சம்மரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் அவ்வளோவா இருக்கும். இன்னொரு ஆஃப் பேஜ் மட்டும்தான், இன்னொரு 1 பேஜ் தான். இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. நெக்ஸ்ட் அப்படியே சும்மா இப்போ ஆல்ரெடி நம்ம போன ஸ்டெப்பில் பார்த்தது தான் இங்கே எழுதியிருக்கோம். போன ஸ்டெப்பில் நான் பார்த்ததில்ல. இங்கே பாரு, போன ஸ்டெப்பில் எனக்கு h of s இருக்குது. இந்த இடத்துல h of s நம்ம எப்பயுமே செகண்ட் என்ன பண்ணுவோம்? h of j omega மாற்றுவோம். அப்போ s இருக்க வேண்டிய இடத்துல j omega மாற்றணும். அப்போ இங்கே நியூமரேட்டரில் s இல்லை, பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் s இருக்க வேண்டிய இடத்துல j omega, தர்ஃபோர் j omega மாற்றிட்டேன். இந்த இடத்துல s இருக்க வேண்டிய இடத்துல j omega மாற்றிட்டேன். முடிஞ்சிச்சா? இப்போ எனக்கு உனக்கு ஒன்று தெரியும்ல, f by fh கண்டுபிடிக்கணுமா? f by sh வேணும்னா ஒமேகா பை ஒமேகா h வேணுமா? அப்போ இங்கே எனக்கு அதனால இங்கே ஒமேகா h ஸ்கொயர் இருக்குன்றதுனால எனக்கு இங்கே டினாமினேட்டரில் h ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிப்பேன், டிவைட் பண்ணிப்பேன். தர்ஃபோர் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஒமேகா h ஸ்கொயர். தர்ஃபோர் இந்த டைம் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். இந்த டைமில் ஒமேகா h மேலே இருக்குது, திருப்பி இன்னொரு ஒமேகா h ஸ்கொயரால் வரும்போது கீழே ஒரே ஒரு ஒமேகா h இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இருக்கும், டிவைடட் பை கீழே எனக்கு என்ன இருக்கும்? ஒமேகா h ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னு மட்டும் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஹெச்எல்பி ஆஃப் ஜே ஒமேகாவா, ஹெச்எல்பி ஆஃப் ஜே ஒமேகாவில் இந்த ஆல்ஃபா இந்த கொண்டு வந்து எழுதியிருக்கேன். அது அப்படி எழுதணும்னு கிடையாது, ஆல்ஃபா கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன். இதில் எல்லாத்துக்குமே ஹோல் பவர் நான் 2 போட்டேன். ஜே ஒமேகா இந்த ஸ்கொயரும் நான் மேலே போடும்போது ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒமேகா இப்போ இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? அதாவது s is equal to j omega தெரியும். அப்போது s is equal to இப்போ இந்த s என்னன்றது நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் ஈக்குவல் டு j ஒமேகாக்கு பதிலாக j ஒமேகா டிவைடட் பை ஒமேகா h. எக்ஸ்ட்ரா இந்த ஒமேகா h வரும். இது பேர் என்ன? நார்மலைஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? s of n போட போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு பதிலாக s of n போட போகிறேன். s of n ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் மேக்ஸிமம் எழுதுனாலே நியர்லி 10 மார்க் வந்துடும். இதுக்கப்புறம் 16 மார்க்கில் கேட்டால் இதுக்கப்புறம் நியர்லி 10 மார்க் மேலே வந்துடும். இதுக்கப்புறம் கேட்டால் 16 மார்க்கில் இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் நான் 6th ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிறேன். 6th ஈக்குவேஷனில் நார்மலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருப்பேன். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் பண்ணியிருப்பேன். 2 சைடு லாக் எடுப்பேன். ஓகேவா? இந்த சைட் 20 லாக் எடுப்பேன், இந்த சைட் 20 லாக் எடுப்பேன். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். 20 லாக் ஆஃப் இந்த மாடுலஸ் போட்டுப்பேன். அதே மாதிரி 20 லாக் ஆஃப் இந்த சைடு அந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு மாடுலஸ் போட்டுப்பேன். மேலே இருக்க ஈக்குவேஷன் இதுவா? 20 log of this value, 20 log of modulus of this value. அதான் எழுதியிருக்கேன். இப்போ மாடுலஸ் போட்டால் என்ன அர்த்தம்? ஜே இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஜே இருக்க வேண்டிய இடத்துல நான் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்ளை பண்ணுவேன். சரி, அது இருந்துட்டு போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா இதுக்கு பதிலாக நான் ஒரே செகண்ட் 20 லாக் இங்கே இருக்குது, a0 இங்கே இருக்குது, டிவைடட் பை 1 மைனஸ் இந்த டைம் இங்கே இருக்கா? அப்போது ஒரே செகண்ட் இதையும் எடுத்து பார்க்கும்போது இது நான் ஒரே இதை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதியிருக்கேன். இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகிடும்? இமேஜினரியாக இருக்கிறது ரியலாக மாறிடும். தர்ஃபோர் மைனஸ் ஒமேகா பை ஒமேகா ஹெச்னு வரும். த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஏன்னா இது ஜே ஸ்கொயரோட வேலை மைனஸ் வந்து, ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா ஹெச் ஸ்கொயர். அப்போ இது ரியல் பார்ட்டை தனியாக எழுதிக்கிறேன், இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மாடலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரில் இருந்து ஜே மட்டும் கேன்சல் ஆகிடும். அதுதான் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் எஸ்என் ஆஃப் இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த டைம் எனக்கு கேன்சல் ஆகும், இந்த டைம் எனக்கு கேன்சல் ஆகும், இந்த டைம் மட்டும் இருக்கும். therefore h of s ஓட வேல்யூ a0 by 1 that is equal to a0. ஓகே, s-க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a0, s-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் s-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் 0லேருந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டைம் இன்ஃபினிட்டி, எனிதிங் ஆடட் வித் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி, எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் 0.
therefore h of 0 சப்ஸ்டியூட் பண்ணா h of omega, h of 0 சப்ஸ்டியூட் பண்ணா a0, h of infinity சப்ஸ்டியூட் பண்ணா 0. அதான் இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? இதுதான் லோ பாஸோடைய கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டெப்பு. இதில் வந்து என்னென்னா ஆல்ஃபாவோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம இருக்கா, ஆல்ஃபான்றது டேம்பிங் எஃபெக்ட். இஃப் டேம்பிங் எஃபெக்ட் வேல்யூ வந்து 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் வந்து ரிப்பிள்ஸ் வந்து எனக்கு பாஸ் பேண்ட்லேயே அப்பியர் ஆகிடும். சரியா? இப்போ நான் மூணு ஆல்ஃபாவோட வேல்யூ எழுதிட்டு அந்த 3 ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஃபில்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 1.414 இருந்தால் பட்டர்வர்த் ஃபில்டர், ஆல்ஃபாவோட வேல்யூ 1.01 ஃபில்டராக இருந்துச்சுன்னா அது வந்து செபிச்சிவு, ஆல்ஃபாவோட வேல்யூ 1.73 இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, பெசல் ஃபில்டர், BESSEL, பெசல் ஃபில்டர். அவ்வளோதான். இதில் இந்த வேல்யூ மட்டும் எனக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டஸ்ட் வேல்யூ. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஹாஃப் பேஜ் இருக்கும். என்னன்னா இது ஒரு சம்முன்னு வச்சுக்கோங்களேன். இது லிட்டரலி பட்டர்வர்த் ஃபில்டருக்கான டெரிவேஷன். இது வரைக்கும் நீ மேக்ஸிமம் இது வரைக்கும் நீ டிரைவ் பண்ணினாலே ஓகே. இது எனக்கு பட்டர்வர்த்துன்னு எக்ஸ்ட்ரா பட்டர்வர்த் டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மட்டும் இது டிரைவ் பண்ணு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சம்மரியை சொல்லும் போது புரியும். பட்டர்வர்த்துக்குன்னா என்ன, இந்த வேல்யூ மட்டும்தான். அப்போது நான் இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன், ஒரே செகண்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து எழுதினதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைடில் டேர்ம் இருக்கிறதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன், 20 log ஆஃப். இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம், ரியல் பார்ட்ஸ். இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம், ரியல் பார்ட்ஸ் எதுவும் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே அந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கேன். அதான் இந்த இடத்துல அப்படியே எடுத்து எழுதிட்டு இது எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாரு, A² - B² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ A² + 2AB - B² தானே ஃபார்முலா. A² + A² + B² இருந்ததுனால B ஸ்கொயர் பண்ணும்போது இது ஸ்கொயர் ஆகிடும். -2 × A வேல்யூ B வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எனக்கு அப்படியே இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நான் இன்னும் என்ன பண்ணலாம், இப்போ நான் ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் டேரெக்டாக. ஆல்ஃபா = 1.414 இருந்தால் ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே தேவை. ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ 2 கேல்குலேட்டரில் போட்டு பாரு வரும். இந்த வேல்யூ 2னா அப்போ இங்கே நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தர்ஃபோர் இந்த டைம் எனக்கு கேன்சல் ஆகும்போது எனக்கு இந்த டைம் மட்டும் இருக்கும். அப்போ பட்டர்வர்த் ஃபில்டருடைய ஃபைனல் ஈக்குவேஷன் எனக்கு இதுதான். புரிஞ்சுதா? இது எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ ஃபார் nth ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ இந்த 20 லாகலாம் எடுத்துட்டா எனக்கு மாடுலஸ் வந்துடும். அப்போ மாடுலஸ் வந்தும்போது இந்த A0 கீழே வந்துடும். அதே மாதிரி இங்கே எனக்கு 1 என்ன வேல்யூ வரும்னா 1 + ω/ωn இந்த 2n எடுத்துக்கிறேன். இது எனக்கு காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ சம்மரி நான் சொல்கிறேன், படித்ததில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு ஞாபகம் வரும் பாருங்கள். சம்மரியில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாலன் கீ ஃபில்டர் எடுத்துப்பேன். சாலன் கீ ஃபில்டர் எடுத்துகிட்டு அந்த சாலன் கீ ஃபில்டரில் நோடியேக்கு ஃபஸ்ட் நான் எப்பயும் போல் α0 கண்டுபிடிச்சிக்கிறேன். அது α0 கண்டுபிடிச்சி VBன்ற ஒரு சைடில் ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனு போடுவேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், நோடியேக்கு நான் KCL அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நோட் Bக்கு நான் KCL அப்ளை பண்ணுவேன். அது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம VA ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அதை கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் போடும்போது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஒரு மாதிரி மாறும். அப்போ அந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுனா எனக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுட்டு அப்போ நான் டெரைவ் பண்ணுறேன். ஃபைனலாக ஒன்று டெரைவ் பண்ணும்போது எனக்கு H(s) ஃபைண்ட் பண்ண முடியும். H(s) ஓட வேல்யூ A0 × Y1 Y2 சரி A × Y1 Y2 டிவைடட் பை Y4 × Y1 + Y2 + Y3 அப்படியே இங்கே இருக்கும். நீ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் Y1 Y2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -1 - α0 ஆல்ஃபா இன்ட்டு எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், Y2 Y3ன்ற வேல்யூ இருக்கும். இது வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா போத் ஃபார் ஹை பாஸ் அண்ட் லோ பாஸ் திஸ் இஸ் சேம். நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன் ஹை பாஸ்க்கு. ஸோ இது சேம் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு லோ பாஸ் அப்படின்றதுனால Y1ஐயும் Y2ஓட வேல்யூ 1/r சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹை பாஸ் லோ பாஸ்ன்றேன் பாரு. ஆமாம், லோ பாஸ்ன்றதுனால அடுத்தது Y3க்கும் Y4க்கும் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 1/SC சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சரி 1/SC கிடையாது, இதுக்கு SC. எப்பயும் போல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எப்பயும் போல் ஆருக்கு போடுவேன், இதுக்கு 1/C போடுவேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடுறேன். கால்குலேட் பண்ணிட்டே வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H(s)க்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருப்பேன் பாருங்கள். கால்குலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆல்ஃபான்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதான் ஆல்ஃபான் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா 1/r²c² நான் டிவைட் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா H(s) கிடைக்கும். அதில் வந்து நான் H(s)ல என்ன பண்ண போகிறேன், 3 - A வந்து நான் ஆல்ஃபா நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அட்லீஸ்ட் இதையாச்சும் ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/r²c² டிவைட் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நியூமரேட்டர் டினாமினேட்டர். அதுக்கப்புறம் பண்ணால் உனக்கு ω(h)க்கு பதிலாக இந்த சப்ஸ்டியூட்
பண்ணலாம். தர்ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணி நீ இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்ப, இதை நீ கண்டுபிடிச்சிருப்ப. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் மட்டும் மாற்றி எழுதியிருப்பா, அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பேஜ் தான். நெக்ஸ்ட் இந்த பேஜில் என்ன பண்ணியிருப்ப, ஹெச் ஆஃப் எஸ் கொடுத்துருப்பாங்க, நீ என்ன பண்ணியிருப்ப ஹெச் ஆஃப் ஜே ஒமேகாவில் ஃபைண்ட் பண்ணியிருப்ப. இது ஹெச் ஆஃப் எஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த ஈக்குவேஷனில் எஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும், அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த WH இந்த இடத்துல இது கேன்சல் ஆகணும். தர்ஃபோர் நான் என்ன பண்ண போகிறேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் இதெல்லாம் டிவைட் பண்ண போகிறேன். தர்ஃபோர் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக ஆர்டரில் எழுதிக்கிறேன். இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே இன்ட்டு இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா SN சப்ஸ்டியூட் பண்ணலாம். தர்ஃபோர் SN நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் HLP ஆஃப் S திஸ் இஸ் நார்மலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் ஃபைன் பண்ணேன்னா மினிமம் 10 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் ஃபைன் பண்ண, ஓகேவா. இந்த ஈக்குவேஷன்றது எனக்கு 5th ஈக்குவேஷனா, சரி 6th ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் நார்மலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறது ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப்பில் 20 log ரெண்டு சைடு எடுப்பேன். 20 log ஆஃப் திஸ் டேம், அப்போ 20 log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் திஸ் டேம், 20 log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் திஸ் டேம் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாரு, ரியல் அண்ட் இமேஜினரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் அப்ளை பண்ணால் இது ரியல் ஆகிரும். தர்ஃபோர் ரியல் அண்ட் இமேஜினரி செப்பரேட் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் இந்த மாடுலஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இமேஜினரி இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு டினாமினேட்டர் பாலினாமியலுக்கு எனக்கு A² + B² மேலே ரூட் வந்துடும். அதுதான் இங்கே இருக்குது. அதுதான். அதுக்கப்புறம் H எனக்கு இந்த ஈக்குவேஷனில் விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஈக்குவேஷனில் எனக்கு எஸ்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும். இதில் இங்கே டேரெக்டாக இங்கே எழுதினா கூட ஓகே, அங்கே எழுதணும்னு கிடையாது. டேரெக்டாக இங்கே எஸ்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் H(S) வேல்யூ A0, எஸ்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் H(S) வேல்யூ 0 அப்படின்ற நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ 3 ஆல்ஃபாவோட வேல்யூ 3 ஃபில்டர் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ஃபாவோட வேல்யூ 1.7 அதிகமாக இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் ரோல் ஆஃப் ரேட் வந்து எனக்கு பாஸ் பேண்ட்லேயே நடந்துடும். ஐ மீன் எனக்கு லோ பாஸ் அப்படின்னும் போது பாஸ் பேண்டுன்றது இவ்வளோ தூரம், அட்லீஸ்ட் எனக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும். பட் எனக்கு ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும், பாஸ் பேண்ட்லேயே நடந்துடும் அப்படின்றத சொல்லுது. ஸோ இந்த 3 வேல்யூ 1.414 பட்டர் வர்த்து, 1.06 செபிச்சிவ் அண்ட் 1.73 பெசல் ஃபில்டர்னு எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செபிச்சிவுக்குனா ஒரு டெரிவேஷன். ஸோ அதே ஈக்குவேஷன் எடுத்துட்டு இப்போ இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த பட்டர் வர்த்துன்னு டிரைவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா பட்டர் வர்த்துன்னு கேட்டால் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ நான் இங்கே எழுதிக்கிறேன். இதை எழுதிட்டு இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா பதிலாக எனக்கு இந்த வேல்யூ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 செகண்ட். ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். A² - B² ஃபார்மேட்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் திஸ் டேம். அப்புறம் இதிலேருந்து நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 20 log ஆஃப் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட்டாக nth ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர். அப்போ எனக்கு 20 log கேன்சல் ஆகும்போது இதுக்கு எனக்கு மாடுலஸ் வரும். அந்த A0 கீழே வந்துடும். அதே மாதிரி இதுக்கு எனக்கு மாடுலஸ் இந்த இடத்துல மட்டும் வராது. ஏன்னா இந்த A0 சம்திங் அது என்னன்னு தெரிலப்பா எனக்கு. இந்த இடத்துல எனக்கு மாடுலஸ் வரும். என்னன்னு கான்செப்ட் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், பட் ஞாபகம் இல்லை சரியா. மாடுலஸ் வரும், அவ்வளோதான். இது கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா மேபி ஒரு சம் கேட்டால் கேட்பாங்க. சம் வந்து ரொம்ப இதே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறதா. அந்த சம்மை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹைபாஸில் வந்து நான் சாலன் கி டெரிவேஷன் ஆல்ரெடி 2 பேஜ் சேம் தானே. ஹைபாஸில் மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பேஜ் மீதி ஒரு 2 பேஜ் மட்டும் அதுக்கப்புறம் பார்ட் கொஞ்சம் மட்டும் நான் டெரிவேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு சம் பார்க்கலாம். தர்ஃபோர் யூனிட் 3 இதுவே ஓவர்.